பிரச்சனைக்கு மத்தியில இந்தியா மீதான வரியை உயர்த்துவேன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கிறாரு. ரஷ்ய எண்ணெய் விவகாரத்துல இந்தியா உதவாவிட்டால் அந்த நாட்டின் மீது வரியை உயர்த்துவேன்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்தியாவிற்கு எதிராக புதிய வரி மிரட்டல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது தொடர்பா பேசுகையில உக்ரைன் போருக்கு ஆபத்தாக திகழ்வதால் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் உதவாவிட்டால் இந்தியா மீதான வரியை உயர்த்துவேன்னு எச்சரிக்கிறாரு. கூடுதல் வரி விதிப்புக்கு பிறகான தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ட்ரம்பின் எச்சரிக்கைகள் கொஞ்சம் தணிஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில வெனிசுலா மீது அண்மையில் தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு அதிபரை கைது செய்து ஒட்டுமொத்த உலகையே அதிர்ச்சியடைய வச்சாரு. அதற்கு பிறகு இந்தியாவிற்கு மீண்டும் வரி எச்சரிக்கையை விடுத்தாரு. ஏர்போர்ட்ஸ் விமானத்தில் பறந்தபடி செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அவர்கள் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். அடிப்படையில் பிரதமர் மோடி ஒரு நல்ல மனிதர். நான் சந்தோஷமாக இல்லை என்பதை அவர் அறிவாரு. என்னை சந்தோஷப்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். அவர்கள் எங்களுடன் வணிகம் செய்கிறார்கள். அவர்கள் மீது உடனடியா வரியை உயர்த்த முடியும்னு பேசியிருக்காரு. பொருளாதார தடைகளை மீறி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காகத்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா மீது அமெரிக்கா 50% கூடுதல் வரி விதிச்சிச்சு. ரஷ்யா எண்ணெயை வாங்குவதன் மூலம் இந்தியாவிடம் இருந்து கிடைக்கும் பணத்தை கொண்டு புடினின் ராணுவம் உக்ரைன் போரில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதா குற்றம் சாட்டி இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரியை விதிச்சாங்க. அதிபரானால் அடுத்த சில மணி நேரங்கள்ல ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன்னு ட்ரம்ப் வாக்குறுதி அளிச்சாரு. இதற்காக மத்தியஸ்தராக செயல்பட்டு கடந்த ஒரு வருடத்தில் புடின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திய பிறகும் கூட எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியல. இத தனது தலைமைத்துவத்திற்கான இழுக்காவே பார்க்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்பா பேசுகையில ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை படிப்படியா குறைத்துக் கொள்வதா இந்தியா உறுதியளிச்சிச்சு. இதனால உக்ரைனுக்கு எதிராக செயல்படும் புடினுக்கு பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும்னு ட்ரம்ப் பேசியிருந்தாரு. ஆனால் அதனை முற்றிலுமாக நிராகரித்த இந்தியா, பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே அத்தகைய பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடைபெறவில்லைன்னு விளக்கம் அளித்திருந்துச்சு. இந்த நிலையில தான் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியா மீது மீண்டும் வரியை உயர்த்துவேன்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு.